வணக்கம் நண்பர்களே, பாருங்கள் நம்ம ஃபார்ம் ஹவுஸுக்கு தான் வந்திருக்கோம். ஆர்கானிக் மருந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே பார்த்தா மரம் வந்து இது காலியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் இவ்வளோ பூ வந்திருக்கு. இங்கே இந்த தோட்டம் டோட்டலாகவே பூ வந்துடுச்சு. ஃப்ரண்டேஜ் ஃபுல்லாக, பேக் சைடு ஃபுல்லாக பூ வந்துருக்குது. இங்கே இந்த சைடெலாம் எல்லாமே பூ இருக்குது. இந்த சைடு பாருங்கள், ஃபுல்லாகவே பூ வரல. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்டி பனி மழை பெஞ்சது ஒரு காரணத்தினால இந்த மாதிரி வந்துருக்குது. போன வருஷம்லாம் நாங்கள் வந்து மருந்து அடிக்கும் போது இது மாதிரி வெறி மரமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பூ வந்துடுச்சு. பூ வந்து இல்லாமல் பூச்சியோடு வந்துருக்குது. இது வந்து என்ன மருந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா மருந்து அடிக்க எங்களுக்கு தோணலை. இது வந்து அக்ரிகல்ச்சர்கிட்ட நாங்கள் கேட்டிருக்கோம். அக்ரிகல்ச்சர் என்னன்றாரு, வாங்க இது வந்து இந்த வருஷம் வந்து தோசை சரியில்லை அப்படின்றனால இந்த மாதிரி பூ வந்துருக்குது. இதில் வந்து இது மாதிரி பூ வராமல் இருக்குது. இப்போ எதுக்கு மருந்து ஒரே டோஸ் கொடுத்தோம்னா அடிக்க முடியாது, காய் ஃபுல்லாக வராது, உங்களுக்கு கெட்டு போய்டும் மரம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாளைக்கு அக்ரிகல்ச்சர் பாருங்கள், இதுலேயே பூச்சி இருக்குது பாருங்கள், ஏந்திருக்குது பாருங்கள், தேன் பூச்சி இதில் எப்படி ஏந்திருக்குது பாருங்கள், இவ்வளோ பூச்சி பறக்குது. இப்போ இந்த பூச்சிக்கு அடிக்கிறதா நாங்கள் பூவுக்கு அடிக்கிறதான்னு ஒன்றும் தெரியாமல் இருக்குது. அக்ரிகல்ச்சர்கிட்ட போய் கலந்து பேசிட்டு தான் மருந்து வாங்கிட்டு வந்துட்டு தான் அடிக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது பூரா இம்மா பசந்து மரம், இது பூரா இம்மா பசந்து மல்கோவா மரம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பங்கனப்பள்ளி. இது வந்து ஒரு 17 ஏக்கர் தோப்பு, பெரிய தோப்பு. ஃபுல்லாக பாருங்கள், எதுலேயுமே பூ இல்லை. இங்கே வந்து பாருங்கள், இந்த வெறும் மரமாக இருக்குது. இதுங்க பாருங்கள், ஒரு சின்ன மரம் தான் இருக்குது. அந்த மேல் மரம் பாருங்கள், நல்லா பூ வந்துடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பாருங்கள், பூச்சி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் பூச்சி பாருங்கள். எல்லாம் இதான் தேன் பூச்சின்னுவாங்க. தாய் அசக்கனா தான் மட்டும் தான் ஏந்து வரும். அது உள்ளே அப்படியே இருக்கும். உள்ளே பூ ஃபுல்லாக துண்ணிடும். சாப்பிட்டுச்சுன்னா இது மாதிரி கரையல் ஆக்கிடும். இது பாருங்கள், ஃபுல்லாக கருப்பாக போச்சு பாருங்கள். இது மாதிரி இதில் எதுவுமே இல்லை பாருங்கள். எங்களுக்கு வந்து காய் வந்ததுன்னா இதில் வந்து சின்னதாக கடுகு வரும். இது மாதிரி இல்லை பாருங்கள், ஃபுல்லாக பூரா சாப்பிட்டுச்சு. இப்போ நாங்கள் இதுக்கு பண்ணலாமா? இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த மரம்லாம் பூ இருக்குது, இந்த மரம்லாம் ஒன்றும் இல்லை பாருங்கள். இங்கே பாருங்கள், வெறிய மரமாக இருக்குது. இது இம்மா பசந்து மரம், அதுவும் இம்மா பசந்து மரம், வெறிய மரமாக இருக்குது. இப்போ இதே ஒரே ஒரு சர்வெண்டிங்கில் வெறிய மரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், பங்கனப்பள்ளி மரம். இது பாருங்கள், இது மல்கோவா மரம் ஒன்று கூட இல்லை பாருங்கள், ஒரே ஒரு பூ கூட இல்லை. இது பங்கனப்பள்ளி மரம். இந்த பங்கனப்பள்ளி மரத்தில் அவ்வளோக்குள்ள பூ எடுக்கணும், மருந்து அடித்தா தான் பூ வரணும். இதில் எதுவுமே இன்னும் ஒன்று கூட இல்லை. இப்போ நாங்கள் அதுக்கு மருந்து பண்ணுறதான்னு அக்ரிகல்ச்சர்கிட்ட பேசிட்டு தான் இது வந்து நாங்கள் வந்து மருந்து அடிக்க முடியும். வண்டியோடு தான் நிற்கிறோம். வண்டி அங்கே நிற்கிது பாருங்கள், வண்டியோடு தான் நிற்கும். வண்டி அங்கே நிற்கிது பாருங்கள், வண்டி அங்கே நிற்கிதா, ஆளுங்களாம் அப்படியே நிற்கிறாங்க. வந்தவங்க ஒன்றும் பண்ண முடியாது. மருந்து வாங்க, அந்த மருந்து ரிட்டர்ன் பண்ணணும். இது ஆர்கானிக் மருந்து தான். இது வந்து எல்லாமே டோட்டலாக ஆர்கானிக் மருந்து தான். இங்கே பாருங்கள், எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள். இந்த பக்கம்லாம் ஒன்றுமே இல்லை. இதிலே வந்து இந்த மாதிரி கூண்டு கட்டிட்டாவே எங்களுக்கு இன்னும் பூச்சி அதிகமாக தான் ஆகும் பாருங்கள். இது மாதிரி இருக்கக்கூடாது. பாருங்கள், இது ஃபுல்லாக பூச்சி தான் பாருங்கள். இது உள்ள பூச்சி பாருங்கள், எப்படி புழுவெலாம் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். அது பாருங்கள், பூச்சி மேயுது பாருங்கள். இந்த பூச்சி இதை பாருங்கள், மேயுது பாருங்கள். இந்த பாருங்கள், இது உள்ளேருந்து எப்படி வருது பாருங்கள். பாருங்கள், கையில் மேய்ச்சி போகுது பாருங்கள். இதுதான் இந்த பூச்சி தான் அப்படி பூண்டு கட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். ஒன்றுமே இல்லாமல் இருக்குது பாருங்கள். துளிர்ப்பு வருமா இல்லை பூ வருமா தெரியாது. எல்லாமே பெரிய தோப்பு, ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்தாச்சு, நான் ஏற்கனவே வந்து பார்க்கல. இன்றைக்கி வந்து மருந்து அடிக்கலான்னு வந்தோம், பார்த்தாச்சு மருந்து அடிக்க முடியாது. இங்கேருந்து போய் அவங்கக்கிட்ட அக்ரிகல்ச்சர்கிட்ட இதை ஃபுல்லாக நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். இந்த வீடியோ எடுத்து அவங்ககிட்ட காமிக்கணும். ஆல்ரெடி ஃபோன் பண்ணி பேசணும். ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்க, நாங்கள் மருந்து கொடுக்குறோம் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வெளியில் போய் மருந்து கடைக்கு போயிட்டு அக்ரிகல்ச்சர்கிட்ட பேசிவிட்டு அங்கேயே அவங்களே தராங்க பாருங்கள்.